ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் முகல்ஸுடைய பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக 2 வீடியோவில் முகலாயர்கள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ டெல்லி சுல்தான்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்தியாவின் மிக முக்கியமான சாம்ராஜ்யமாகத்தான் நான் பாபரால் தொடங்கப்பட்ட முகலாய சாம்ராஜ்யத்தை பார்க்குறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1526 இருந்து 1530 வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா பாபருடைய பீரியட் இருந்திருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4 போர்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பானிபட் போர், சந்தேரி போர், காக்ரா போர், கான்வா போர் போன்ற போர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா பேரரசை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வராரு பாபர் இல்லைங்களா. ஸோ பாபருக்கு அடுத்து 1530ல பார்த்தீங்கன்னா அரியணை யார்கிட்ட போகுதுன்னா ஹுமாயூன் உடைய கைக்கு போகுது. 1530 இருந்து 1540 வரைக்கும் ஹுமாயூனுடைய ஆட்சி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுசா மற்றும் கன்னோசி அப்படிங்கிற 2 போர்ல பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் யார்கிட்ட தோத்துருவாருன்னா ஷெர்ஷா சூரி கிட்ட தோத்துருவாரு. ஷெர்ஷா சூரி யாருன்னு பாத்தீங்கன்னா வங்காளம் மற்றும் பீகார்ல இருந்த ஒரு ஆப்கானியர் தான் எனக்கு பாத்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி இல்லைங்களா. ஸோ அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 1540ல அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லியோடைய அரியணை பார்த்தீங்கன்னா யார் வசம் போகுதுன்னா ஷெர்ஷா சூரியோடைய வசம் போகுது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சூர் டைனாஸ்டி, சூர் வம்சம் எனக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இவர் பார்த்தீங்கன்னா 1540லேருந்து 1545 வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் ரூல் பண்ணியிருப்பாரு. ஸோ இவருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா நிறைய ரீஃபார்ம்ஸ் நிறைய பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய சாலைகள் போட்டிருப்பாரு. ஆல்ரெடி இருந்த சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரிஹாபிலிட்டேட் ஆச்சு, மறுசீரமைக்கப்பட்டதுன்னு சொல்லி படிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ருப்பியா என்று அழைக்கப்பட்ட இவர் வெளியிட்ட நாணயங்கள் பார்த்தீங்கன்னா தோ மாடர்ன் இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் இருந்திருக்கு. இவருடைய நாணயத்தை பேஸா வச்சுதான் எனக்கு யாரே நாணய முறை உருவாக்குனா, பிரிட்டிஷ் உருவாக்குனாங்க, அது எல்லாமே பேசுறோம் இல்லைங்களா. அதுக்கடுத்து 1545ல அவர் இறந்துடுறாரு. அதுக்கடுத்து 1545ல இருந்து 1555 வரைக்குமான ஒரு 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரியோடைய வழி வந்தவர்கள் அப்படியே ஆட்சியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல 1555 கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா சூர் வம்சம் ரொம்பவே ஒரு வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா கன்னோசி போர்ல 1540ல இந்தியாவை விட்டு தப்பிச்சு பாரசீகத்துல போய் போய் தலைமறைவான ஹுமாயூன் மீண்டும் இந்தியாவுக்கு வராரு. வந்து இங்க இருந்த சூர் வம்ச ஆட்சியாளர்களை தோற்கடித்து 1555ல மீண்டும் டெல்லியின் அரியணையை பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் கிட்ட போகுது. ஸோ அப்போ முகலாய சாம்ராஜ்யம் மீண்டும் தொடங்கப்படுகிறது. அப்படி தொடங்கிய சாம்ராஜ்யம் ஒரே ஒரு ஆண்டு காலம் தான் பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆயிருக்கும். ஸோ 1556ல பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் இறந்துடுறாரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1556ல பார்த்தீங்கன்னா இரண்டாம் பானிபட் போர், செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் பிட்வீன் அக்பர் அண்ட் ஹெமு இல்லைங்களா. ஸோ அவருக்கு நடுவில் ஏற்படுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அக்பர் ஜெயிச்சிடுறாரு. அதை தொடர்ந்து 1556ல எனக்கு முகலாய அரசர் தி கிரேட் அக்பர் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வராரு. அவருடைய ஆட்சி 1605 வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ இப்போ ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம அக்பர் வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அக்பர் எப்படி இரண்டாம் பானிபட் போர்ல யாருடைய உதவியால, அவருடைய பாதுகாவலரான பைரம் கானுடைய ஹெல்ப்பால தான் வெற்றி கிடைத்தது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ டெல்லியை கைப்பற்றிய பிறகு அவர் வேற எந்தெந்த பகுதிகள்லாம் கேப்சர் பண்ணாரு. ஸோ பண்டல்கண்டை கேப்சர் பண்ணாரு, குஜராத்தை கேப்சர் பண்ணாரு. ஸோ குஜராத் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பண்டல்கண்ட் பார்த்துருப்போம், மால்வா படிச்சிருப்போம். அதே மாதிரி ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா மேவூரை ஆண்டு கொண்டிருந்த ராஜபுத்திர அரசனான ராணா பிரதாப் சிங்கை தோற்கடிச்சாரு. அவர்கிட்ட இருந்து சித்தூர் கோட்டையை கைப்பற்றினாரு அப்படின்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த கிளாஸ்ல அதோடைய கண்டினியூஷன்ஸ் அப்படியே படிக்க போறோம். So conquest of Akbar. So his battles in Deccan led to the annexation of Berar, Gandesh and the parts of Ahmednagar. இல்லைங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ 1573ல ஓகே. ஸோ 1596க்கு முன்னாடியே 1573ல அக்பருடைய ஒரு முக்கியமான படையெடுப்பு தான் குஜராத்தின் மீதான படையெடுப்பு இல்லைங்களா. ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கான்குவெஸ்ட் அக்பருடையது. 1573ல குஜராத்தை கேப்சர் பண்ணியிருப்பாரு. இந்த குஜராத்தை கைப்பற்றியதன் மூலமாக அவருக்கு தக்கான பகுதிகளின் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்துவதற்கு ரொம்பவே உதவியாக இருந்ததா சொல்றாங்க. அப்ப அதனால பாத்தீங்கன்னா குஜராத்தை கைப்பற்றிய பிறகு 1596ல பாத்தீங்கன்னா இவரு தக்கான பகுதிகளை, தென்னிந்திய பகுதிகளின் மீது தன்னுடைய நோக்கத்தை திருப்ப ஆரம்பிக்கிறாரு. அதன்படி பாத்தீங்கன்னா ஹி கேப்சர் தி பார்ட்ஸ் ஆஃப் அகமதுநகர், பெரார், காந்தேஷ் போன்ற பகுதிகள்லாம் கேப்சர் பண்றாரு. ஸோ
Under Akbar, the Mughal Empire extended from Kashmir in the north to Godavari in the south இல்லைங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நார்த்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காஷ்மீர்ல இருந்து சவுத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோதாவரி நதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா யாருடைய பேரரசு அக்பரின் பேரரசு விரிவடைந்து இருந்திருக்கும். அண்ட் ஃப்ரம் காந்தகார் இன் த வெஸ்ட் டு தி பெங்கால் இன் தி ஈஸ்ட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல காந்தகார்ல இருந்து இந்த பக்கம் பெங்கால் வரைக்கும் எனக்கு யாருடைய சாம்ராஜ்யம் தான், அக்பருடைய சாம்ராஜ்யம் தான். ஸோ அப்போ மிகப்பெரிய ஒரு பேரரசை பார்த்தீங்கன்னா வந்து உருவாக்கியிருப்பாரு. பாபரின் கனவை நினைவாக்கியவராக நான் யாரை பார்க்குறேன் தாராளமா அக்பரை படிக்கிறேன். ஸோ அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய பேரரசு எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தது. கோண்டுவானா பகுதியை கேப்சர் பண்ணியிருப்பாரு. பட் கேப்சர் பண்ணி மீண்டும் பார்த்தீங்கன்னா ராணி துர்காதேவி அவங்ககிட்டயே கொடுத்துருவாரு. கொடுத்து தங்களுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு மட்டும் சொல்லிடுவாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய பேரரசுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அக்பர் டுக் earnest efforts to win the goodwill of Hindus. ஸோ ஹிந்துக்களுடைய நல்லெண்ணத்தை பெறுவதற்காக அக்பர் மனமார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டார். ஸோ முன்னாடியே பேசியிருப்போம். ஸோ அக்பர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹிந்துஸ் கூட ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு முறையை கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லியே படித்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு மைல் ஸ்டோன் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹி அபாலிஷ்டு ஜிஸ்யா டேக்ஸ் அண்ட் நான் முஸ்லிம்ஸ் அந்த டேக்ஸ் ஆன் ஹிந்து பெல்கிரிம்ஸ் இல்லைங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹிந்து புனித யாத்திரைகளின் மீதும் இல்லைங்களா இந்துக்களின் மீதும் விதிக்கப்பட்டிருந்த வரியான ஜிசியா வரி அல்லது தலை வரி என்று அழைக்கப்பட்ட வரியை பார்த்தீங்கன்னா யாரு நீக்கிடுறா, அக்பர் வந்து நீக்கிடுறாரு. ஸோ மிகவும் ஒரு பிரபலமாக பேசப்பட்ட விஷயம், ஹி கேன்சல்டு ஜிசியா டேக்ஸ். அப்போ இவ்வளவு ஆண்டு காலமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு பரம்பரை பரம்பரையாக இந்துக்கள் முஸ்லீம் அரசர்களுக்கு செலுத்தி வந்திருந்த ஜிஸ்யா வரியை இனிமேல் என்ன பண்ண தேவையில்லை, கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. த ப்ராக்டிஸ் ஆஃப் சதி பை ஹிந்து விடோஸ் வாஸ் ஆல்சோ அபாலிஷ்டு. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்டா படிக்கிறோம். பிகாஸ் அந்த ஹிந்து ரிலீஜியன்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு சடங்காக ஒரு சம்பிரதாயமாக என்ன பின்பற்றப்பட்டிருக்கும், சதி என்னும் ஒரு மோசமான ஒரு சமூக அவலநிலை பின்பற்றப்பட்டிருக்கும். ஸோ அப்போ சதி என்பது கணவன் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய மனைவியும் என்ன ஆயிடணும், கட்டாயத்தின் அடிப்படையிலேயோ இல்ல தானாகவும் முன் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கணவனுடைய உடல் கூட அவங்களும் சேர்ந்து தீக்குளிச்சு இறந்துருவாங்க. ஸோ ஜவுஹர் முறை கூட படிச்சிருவோம் இல்லைங்களா? ஸோ ஜவுஹரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜபுத்திரர்கள் இளவரசிகள் பின்பற்றிய ஒரு முறை. ஸோ கணவன் போரில் இறந்துட்டாங்க அப்படின்னா தங்களுடைய மானத்தை காப்பாற்றும் கொள்ளும் பொருட்டு ராஜபுத்திர பெண்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூட்டாக சேர்ந்து தீக்குளிச்சு இறந்துருவாங்க. அந்த முறை ஜவஹர் முறை. ஸோ அப்போ அக்பருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்து விதவைகள் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த ஒரு மோசமான சதி என்னும் பழக்கத்தை ஒழிப்பதற்கான முயற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து எடுத்திருப்பாரு. ஸோ இது ஒரு கிரேட்டான ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். தி பிராக்டிஸ் ஆஃப் மேக்கிங் ஸ்லேவ்ஸ் ஆஃப் வார் பிரிசனர்ஸ் இஸ் ஆல்சோ டிஸ்கண்டினியூட். விதவைகள் அதாவது போர்க்கைதிகளை அடிமைகளாக்கும் நடைமுறையும் கைவிடப்பட்டது இல்லைங்களா? ஸோ என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு என்னவா வார் பிரிசனர்ஸா இல்லைங்களா? அதாவது இப்ப நான் வந்துட்டு குஜராத்தின் மீது அக்பர் படையெடுத்த போறாரு இல்லைங்களா? ஸோ குஜராத்ல ஜெயிச்சிட்டாரு. அவருடைய எதிரிகளுடைய படைகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கைதிகளாக அழைச்சிட்டு வந்துருவாங்க. அவங்க தான் எனக்கு யாரு, போர் கைதிகள். அந்த போர் கைதிகளை அடிமைகளாக அஹ் அடிமைகளாக வச்சிருந்த முறையை பார்த்தீங்கன்னா வந்து யார் அபாலிஷ் பண்றா, அக்பர் வந்து அபாலிஷ் பண்றாரு. His consolatory Rajput policy included matrimonial alliances with Rajput princely families and according Rajput nobles high positions in the Mughal court இல்லைங்களா? ஸோ அவருடைய ராஜ்புட்ஸ் கூட அக்பருடனான உறவு என்பது பார்த்தீங்கன்னா திருமண உறவுகளை ஏற்படுத்தியது மட்டும் இல்லாமல் ராஜபுத்திர அரச குடும்பங்களோடு திருமண உறவை மேற்கொள்ளுதல் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரசவையில் உயர்ந்த பதவிகளில் ராஜபுத்திரர்களை அமர்த்துதல் போன்ற விஷயங்களையுமே யார் பண்ணியிருப்பா, அக்பர் பண்ணியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ டெல்லி சுல்தானேட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருடைய பீரியட்ல, நம்முடைய சையது வம்சத்துல முபாரக் ஷா அவருடைய பீரியட்ல, சையது வம்சத்துல முபாரக் ஷாவுடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா அரசவையில் இந்துக்கள் பணியமர்த்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா அரசவையில முக்கியமான பதவிகள் சரிங்களா, அதுலாம் பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்களை வந்துட்டு யார் யார் வந்து நியமிச்சிருப்பானா அக்பர் வந்து நியமிச்சிருப்பாரு. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு முகல்ஸ் கூட வந்துட்டு ரொம்ப ஒரு அட்வர்சரியான ரொம்ப ஒரு முரண்பாடான ஒரு உறவை கொண்டிருந்த ராஜபுத்திரர்கள் இப்போ என்ன ஆகுறான்னா அக்பருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா பை ஹார்ட் உணர்வு பூர்வமாகவே பார்த்தீங்கன்னா
யார் கூட இணைய ஆரம்பிக்கிறாங்க? முஸ்லிம் அரசு கூட இணைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ இவர் ராஜ்புட்ஸ்க்கு உரிய மரியாதை குடுக்குறாரு இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அக்பர் என்னும் முகலாய அரசரை பார்த்தீங்கன்னா, யாரும் ஏத்துக்கிறா ராஜபுத்திரர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹிந்து, முஸ்லிம் அந்த ஒரு ரிலிஜியஸ் ஹார்மோனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்துட்டு சூப்பரா வந்துட்டு ஃபாலோ ஆயிருக்கும் அக்பருடைய பீரியட்ல. அக்பர் had married ஹர்கா பாய், ஆல்சோ ரெஃபர்டு as ஜோதா இல்லைங்களா? ஸோ ஜோதா என்று அழைக்கப்பட்ட ஹர்கா பாய் அவங்க யாருடைய மகள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜபுத்திரரான ராஜா பார் மான் அல்லது பீகாரி மால் ஆம்பூர் இல்லைங்களா? ஸோ ராஜஸ்தான்ல ஆம்பர் அப்படிங்கிற பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜபுத்திரர் தான் பிகாரி மால் அல்லது ராஜா பார் மால். அவங்களுடைய மகள் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜோதா அல்லது ஹர்கா பாய். அவங்கள வந்துட்டு யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா, நம்மளுடைய அக்பர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ ஹி ஆல்சோ மேரிட் த ராஜ்புட் பிரின்சஸ் ஆஃப் பிகனர், ஜெய்சல்மார். ஸோ பிகனர், ஜெய்சல்மார் போன்ற ராஜபுத்திர இளவரசிகளுமே பார்த்தீங்கன்னா திருமணம் செய்துக்கிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் அரசியல் காரணங்களுக்கான திருமணமாக மட்டும் இல்லாமல், அவங்களுக்குரிய மரியாதையுமே பார்த்தீங்கன்னா அவரு குடுத்திருப்பாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அக்பருடைய ரிலீஜியஸ் பாலிசி என்பது ரொம்பவே ஒரு பேசப்பட்ட விஷயமாக இருந்திருக்கும். ஸோ ராஜா மான் சிங், தி சன் ஆஃப் ராஜா பகவன் தாஸ் வாஸ் எ ட்ரஸ்ட்வொர்த்தி கமாண்டர் ஆஃப் அக்பர் இல்லைங்களா? ஸோ அக்பருடைய நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியே பார்த்தீங்கன்னா யார் தான்? பிகாஸ் இந்த டிஃபென்ஸு, இந்த ஃபினான்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் குரூஷியலான ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைங்களா? அப்போ அந்த படைத்தளபதி பொறுப்பு கூட அக்பர் யாருக்கு குடுத்திருக்காரு? ஒரு ஹிந்துவான ஒரு ராஜபுத்திரரான ராஜா மான் சிங்க்கு வழங்கியிருக்காரு. ஸோ அதே மாரி வருவாய்த்துறை நிர்வாகத்தில் நிபுணத்துவம் உடைய ராஜா தோடர் மால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திவான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வரி வசூல் செய்யக்கூடிய வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முக்கியமான பொறுப்பு யார் வகிச்சிருப்பாங்கன்னா, ராஜா தோடர் மால் வந்து வகிச்சிருப்பாரு. ஸோ பீர்பால் வாஸ் அ ஃபேவரட் கம்பெனியன் ஆஃப் அக்பர் இல்லைங்களா? ஸோ அக்பருடைய மிகவும் ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீர்பால் இல்லைங்களா? ஸோ அவரும் ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்புத் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அக்பருடைய மன்சப்தாரி முறை, மன்சப்தாரி சிஸ்டம். ஸோ அக்பர் ப்ரொவைடட் எ சிஸ்டமேட்டிக் அண்ட் சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் விச் கான்ட்ரிபியூட்டட் டு த சக்சஸ் ஆஃப் த எம்பையர் இல்லைங்களா? ஸோ அக்பர் ஒரு மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கினார். ஸோ ஹி இன்ட்ரடியூஸ்டு தி மன்சப்தாரி சிஸ்டம் இல்லைங்களா? மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்பர் தான். இந்த மன்சப்தாரி முறைக்கான எல்லா பிளான் எல்லாமே யாரு தான் போட்டிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜா மான்சிங் படிச்சோம் இல்லைங்களா? ராஜா மான்சிங். ஸோ அக்பருடைய முக்கியமான படைத்தளபதின்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்களா? ஸோ அவரு தான் பார்த்தீங்கன்னா, இந்த மன்சப்தாரி முறைக்கான எல்லா பிளான்ஸ், ஐடியாஸ் எல்லாமே அவரு தான் எனக்கு குடுத்திருப்பாரு. அதே மாரி இந்த மன்சப்தாரி முறை என்பது பார்த்தீங்கன்னாட்டி, இதுக்கு முன்னாடி பெர்ஷியா, அதாவது பாரசீகம் அப்படிங்கிற நாட்டில் பின்பற்றக் கொண்டிருந்த பின்பற்றிக் கொண்டிருந்த ஒரு முறை இல்லைங்களா? பாரசீக நாட்டில் பின்பற்றப்பட்ட முறைதான் மன்சப்தாரி முறை. அந்த முறைய பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஏத்த மாதிரி சில மாடுலேஷன்ஸ்லாம் பண்ணி யார் பயன்படுத்தியிருப்பா? அக்பர் பயன்படுத்தியிருப்பாரு. அதுக்கான எல்லா பிளானும் யார் போட்டு குடுத்திருப்பாங்கன்னா, ராஜா மான்சிங் போட்டு குடுத்திருப்பாரு. ஸோ மன்சப்தாரி முறைனா என்ன கிடையாது. பிரபுக்கள், குடிமை பணி சார்ந்த ராணுவ நிர்வாக அதிகாரிகள் ஆகிய அனைவரும் ஒன்றுபடுத்தப்பட்டு ஒரே பணியின் கீழ் கொண்டு வரப்பட்டனர். தி நோபல்ஸ், த சிவில் அண்ட் மிலிட்டரி அஃபீஷியல்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த உயர்குடி மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க. ஸோ சிவில்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த குடிமை பணி சார்ந்த அதிகாரிகள், அதே மாரி ராணுவம் சார்ந்த அதிகாரிகள். இல்லைங்களா? இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்வீஸு கீழ கொண்டு வரது தான் என்ன முறை? மன்சப்தாரி முறை. ஒவ்வொருவருக்கும் மன்சப்தார் என்ற அந்த அந்த இப்போ அந்த ஒரு ராணுவ அதிகாரி இருக்காரா? அவருக்கும் என்னதான் பேரு? மன்சப்தார். இந்த குடிமை பணி சார்ந்த அதிகாரி இருக்காரா? அவருக்கு என்னதான் பேரு? மன்சப்தார். ஸோ அப்போ ஒவ்வொருவருக்கும் மன்சப்தார் அப்படிங்கிற பட்டம் என்பது வழங்கப்படும். இல்லைங்களா? ஸோ இந்த மன்சப்தாரி முறை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, டு ஸ்ட்ரெங்தன் த டு ஸ்ட்ரெங்தன் த ஆர்மி ராணுவத்தை வலிமையாக்குவதற்காக அக்பர் கொண்டு வந்த ஒரு முறை தான் மன்சப்தாரி முறை இல்லைங்களா? ஸோ அப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்பருடைய படைகளை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பிரிச்சுடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடிஇஎஃப் அந்த மாதிரி குரூப்பாக பிரிச்சுடுவாங்க இல்லைங்களா? இந்த ஒவ்வொரு குரூப்லையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குடிமை பணிகள் சார்ந்த அதிகாரி இருப்பாரு, ஒரு ராணுவத்தை சார்ந்த அதிகாரி இருப்பாரு, ஒரு உயர்குடி
அந்த சீஃப் நோபல்ஸ் அந்த உயர்குடி மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையுமே கொண்ட ஒரு குரூப் இருக்கும் இல்லைங்களா? இவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னதான் பேரு? மன்சப்தார் என்று பெயர். இப்ப இந்த குரூப்புக்கு என்ன வழங்கிருவாங்கன்னா, ஒரு லேண்ட் குடுத்துருவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குதிரைகள குடுத்துருவாங்க. கொஞ்சம் கேவல்ரிய குடுத்துருவாங்க இல்லைங்களா? அப்ப இந்த குரூப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லேண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த டாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அத வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா, அவங்களுக்கு தேவையான எல்லா மெயின்டனன்ஸும் பண்ணிப்பாங்க. இந்த குதிரை படைகளையும் யாரு தான் வச்சுப்பா? இந்த குரூப் வச்சுப்பாங்க. இப்ப அக்பர் இருக்காரா? அக்பருக்கு வந்துட்டு யார் கூடயாவது சண்டை, ஒரு போருக்கு போறாருன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, இதுலருந்து குரூப் எல்லாம் சேர்ந்து அக்பருக்கு ஹெல்ப்பா போவாங்க. சரிங்களா? இப்ப இந்த போர்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. போர்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா, இவங்க கிட்ட எவ்வளவு குதிரை இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. இந்த குரூப்ல எவ்வளவு குதிரை இருக்கு? இந்த குரூப்ல எவ்வளவு குதிரை இருக்கு? இந்த குரூப்ல எவ்வளவு அதிகாரிகள் உயிரோட இருக்காங்க? இந்த குரூப்ல எவ்வளவு வீரர்கள் உயிரோட இருக்காங்க? இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. சரிங்களா? செக் பண்ணி, யாருகிட்ட அதிகமா இருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு ரேங்கிங் குடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லைங்களா? அந்த ரேங்கிங் எப்படி இருந்து எப்படி குடுப்பாங்கன்னா, 10ல இருந்து 10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ரேங்கிங் என்பது வழங்கப்படும். இல்லைங்களா? அப்போ இது அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு குரூப்பும் என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு அதிகமான ரேங்கிங் வரணும் அப்படிங்கிறதுக்காக, தங்களிடம் உள்ள குதிரைகளையும், தங்களிடம் உள்ள வீரர்களையும் என்ன பண்ணுவாங்க, நல்லா ட்ரெய்னிங்லாம் குடுத்து இல்லைங்களா? அந்த கவுண்ட்ட வந்து அதிகப்படுத்த தானே பார்ப்பாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? ராணுவம் வந்து வலிமையாயிரும், ஸ்ட்ரென்தன் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இல்லைங்களா? அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ரேங்க வந்துட்டு எதன் அடிப்படையில குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட் மற்றும் சாவர் அப்படிங்கிற 2 விஷயங்களின் அடிப்படையில் அந்த தரம் என்பது வழங்கப்படும் இல்லைங்களா? அதாவது ஜட் என்பது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்களுக்கு அதாவது அவங்க கிட்ட எவ்வளவு ராணுவ வீரர்கள் இருக்காங்களோ, அவங்க கிட்ட எவ்வளவு சோல்ஜர்ஸ் இருக்காங்களோ, அதுதான் பார்த்தீங்கன்னா ஜட் இல்லைங்களா? சாவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, குதிரைகளின் எண்ணிக்கை. அவங்க கிட்ட எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹார்ஸஸ் இருக்கோ, அதுதான் பார்த்தீங்கன்னா சாவர் இல்லைங்களா? அப்ப ஜட் அப்படிங்கிறது அவங்க கிட்ட எவ்வளவு வீரர்கள் இருக்காங்க. சாவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட எவ்வளவு குதிரைகள் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வழங்கப்படும்? தரம் என்பது வழங்கப்படும் இல்லைங்களா? அப்ப வீரர்களின் எண்ணிக்கை, குதிரைகளின் எண்ணிக்கை ஆகியவற்றை அதிகரிப்பது அல்லது குறைப்பதன் மூலம் மன்சப்தாரின் உயர்வும், தாழ்வும் நிர்ணயம் செய்யப்பட்டது இல்லைங்களா? அப்போ அவங்க கிட்ட எவ்வளவு கவுண்ட் இருக்கோ, அதன் அடிப்படையில அந்த ரேங்கிங் என்பது குடுத்தாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, மன்சப்தாரி முறை இல்லைங்களா? தி ரேங்க் ஆஃப் மன்சப்தார் வாஸ் நாட் ஹெரிடிட்டரி. அந்த மன்சப்தாரி முறை என்பது என்ன கிடையாது? பரம்பரையான ஒரு உரிமை என்பது கிடையாது. அண்ட் இமிடியேட்லி ஆஃப்டர் தி டெத் ஆஃப் தி மன்சப்தார், தி ஜாகீர்னா ஒண்ணும் கிடையாது. லேண்ட் இல்லைங்களா? அப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு மன்சப்தார் இறந்துட்டாருன்னா, அடுத்து அந்த பதவிக்கு யார் வர முடியாது? அவருடைய மகன் வர முடியாது. அவர் இறந்த உடனே அவருடைய பொறுப்புல இருந்த லேண்ட் எல்லாமே யார்ட்ட போயிரும்? அரசாங்கத்துடைய கைக்கு போயிரும். அப்ப மன்சப்தாரி முறை கட்டாயமாக என்ன கிடையாது? பரம்பரையான பதிவு என்பது கிடையாது. அக்பர் began his life as an orthodox Muslims. அக்பர் ஒரு வைதீக முஸ்லீமாகத்தான் தனது வாழ்க்கையை தொடங்கினார் இல்லைங்களா? இவரும் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்த்தோடாக்ஸான முஸ்லீமா தான் இருந்திருப்பாரு. பட் லேட்டர் ஆன் தான் பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்குது. அனைத்து மதங்களுமே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு ப்ரீச் பண்றாங்க இல்லைங்களா? அப்ப அட் லாஸ்ட் எல்லா எல்லா மதமும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான் இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா, எல்லா மதங்களுடைய கடவுளும் யார்தான்? ஒரே ஒருவர் தான். அப்ப கடவுள் ஒருவரே அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு யார் வந்துருவா? அக்பர் வந்துருவாரு. அதனாலதான் he began to respect every religion. எல்லா மதங்களையுமே யாரு மதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அக்பர் மதிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. He was interested to learn about the doctrines of all religions and propagate a philosophy called Sulk-i-Kul இல்லைங்களா? அப்போ ஏனைய மதங்கள், மத்த மதங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆர்வமா இருந்தாரு இல்லைங்களா? ஸோ அந் அந் அண்ட் ப்ரொபகேட்டட் அது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அக்பருடைய ஒரு பிரின்சிபல் இப்ப படிச்சோமா, எப்படி வந்துட்டு புத்தருடைய பிரின்சிபல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தம்மா அப்படின்னு சொல்லி படிச்சோம். இந்த தம்மா கொள்கையை தான் யாரும் ஃபாலோ பண்ணியிருப்பா? அசோகரும் ஃபாலோ பண்ணியிருப்பாரு இல்லைங்களா? அதே மாரி அக்பர் அக்பருடைய ஒரு பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, ஐ குல் அதாவது ஐ குல்னா வந்துட்டு அனைவருக்கும் அமைதி அப்படிங்கிற பிரின்சிபல் தான் யாருடைய பிரின்சிபல்? அக்பருடைய பிரின்சிபல். அதை பரப்புவதற்கும் ஆர்வம் செலுத்தியிருப்பாரு. அதை மத்தவங்களுக்கு வந்துட்டு பரப்பணும், சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்டையும் அக்பர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. 1575ல 1575ல ஹி பில்ட் இபாதத் கானா இல்லைங்களா? இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு பிரேயர் ஹவுஸ், ஒரு வழிபாட்டு கூடத்தை பார்த்தீங்கன்னா யார் நிறுவுவா? அக்பர் வந்து
அக்பர் வந்து உருவாக்குவாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இபாதத் கானா இல்லைங்களா? ஸோ இந்த ஹால்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ரிலீஜியனை சேர்ந்தவங்களும், எல்லா மதத்தை சார்ந்த ஸ்காலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா? துறவிகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பிரேயர் ஹவுஸ் இருக்கு இல்லையா? அங்க போய் ஒன்று கூடி, ஒவ்வொருத்தவரும் அவங்களுடைய மதம் என்ன விஷயத்த சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே அமைதியா, பொறுமையா யார் கேட்பா? அக்பர் கேட்பாரு. பிகாஸ் ஹி ஹாஸ் அ இன்ட்ரெஸ்ட் டு நோ அபௌட் வாட் த அதர் ரிலிஜியன் செட் இல்லைங்களா? பிற மதங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் ரொம்ப அதிகமா இருந்ததுனால, எல்லா மதத்தாரையும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டி, சொல்லுங்க உங்க மதம் என்ன சொல்லுது சொல்லுங்க, உங்க மதம் என்ன சொல்லுது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ம் ஒரு டிஸ்கஷன் பேனலை ஏற்படுத்துறாரு. ஒரு 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 கலந்துரையாடலை ஏற்படுத்துறாரு. பட் காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, இது ஒரு கசப்பு தன்மையை ஏற்படுத்துது. ஸோ என்னோட மதம் சொல்றது தான் பெருசு, உங்க மதம் சொல்றது தான் பெருசு. அந்த மாரியான ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆனதுனால, இபாதத் கானா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாளடைவுல கலைக்கப்பட்டுருச்சு. அந்த கூட்டம் கூடுறதே வந்து நிறுத்திட்டதாகவும் சொல்றாங்க. So 1582 he created a new religion called தீன் இலாஹி இல்லைங்களா? ஸோ 1582ல பார்த்தீங்கன்னா, தீன் இலாஹி அப்படிங்கிற ஒரு புதிய மதத்தையும் யார் உருவாக்கியிருப்பாருன்னா அக்பர் இல்லைங்களா? இந்த மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு, கடவுள் ஒருவரே, ஒரு மோனோதெயிசம் அப்படிங்கிற கான்செப்ட். கடவுளுக்கு வந்து நிறைய உருவங்கள், நிறைய பெயர்கள் அதெல்லாம் கிடையாது. ஸோ கடவுள் ஒரே ஒருத்தர் தான், நமக்கு மேல ஒரு உயர்ந்த ஒரு ஒரு பவர் ஒண்ணு இருக்கு. அது ஒரே ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாரி ஒரு கடவுள் கோட்பாட வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டவர் தான் எனக்கு யாரு? அக்பர். அந்த ஒரு கடவுள் கோட்பாட்டை பின்பற்றிய வலியுறுத்திய ஒரு மதம் தான் என்ன மதம்? தீன் இலாஹி. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த தீன் இலாஹி அப்படிங்கிற மதத்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அக்பர் வந்துட்டு யாரையும் பின்பற்ற சொல்லி என்ன பண்ணலீங்களாம்? வற்புறுத்தலீங்களாமா? ஸோ அக்பர் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அதுபோக பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவருடைய ரொம்ப க்ளோஸ்டான சர்க்கிள்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அக்பர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த தீன் இலாஹி மதமும் என்ன ஆயிருச்சு? டிக்ளைன் ஆயிருச்சு. ஸோ த லேண்ட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் ஸ்டோன்ட் அப் டியூரிங் த ரெய்ன் ஆஃப் அக்பர் இல்லைங்களா? அப்போ அக்பருடைய ஒரு நில வருவாய் முறைதான் பார்த்தீங்கன்னா ஜப்தி முறை இல்லைங்களா? ஜப்தி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு பந்தோபஸ்து முறை, ஜப்தி முறை அல்லது பந்தோபஸ்த் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பந்தோபஸ்த் சிஸ்டமுக்கான ஒரு கம்ப்ளீட் பிளானையுமே யார் போட்டு கொடுத்துருப்பானா, அக்பருடைய வருவாய் அமைச்சரான ராஜா தோடர்மால் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பந்தோபஸ்து முறைக்கான எல்லா ஐடியாஸுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாரு. இந்த முறை யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுன்னா, இதுக்கு முன்னாடி நாம சூர் வம்சத்தை சார்ந்த ஷெர்ஷாவை பார்த்திருப்போம் இல்லைங்களா? ஸோ அப்ப ஷெர்ஷா அறிமுகம் செய்த முறை தான் இந்த முறை. அதை தான் இங்க யாரும் ஃபாலோ பண்றா? ராஜா தோடர்மாலுடைய முயற்சியால அக்பரும் ஃபாலோ பண்றாரு. அதனாலதான் அக்பரின் முன்னோடியாக நம்ம யாரை பார்க்கிறோம்? ஷெர்ஷாவை பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ தோடர்மாலின் ஜப்தி முறை வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. நார்த் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஜப்தி முறை என்பது இருந்திருக்கும். அதாவது லேண்டை என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஹம், நிலத்துடைய இயல்புக்கும் வளத்திற்கும் ஏற்றவாறு இல்லைங்களா? ஸோ த லேண்ட் வாஸ் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த நேச்சர் அண்ட் த ஃபர்டிலிட்டி இல்லைங்களா? ஒரு ஒரு லேண்டுடைய வளம் என்ன, செழுமை எவ்வாறாக இருக்கிறது, அதன் அடிப்படையில தான் லேண்ட் என்பது என்ன ஆச்சு? கிளாசிஃபை ஆச்சு இல்லைங்களா? ஸோ தி ஷேர் ஆஃப் த ஸ்டேட் வாஸ் ஃபிக்ஸ்ட் அட் 1/3 ஆஃப் தி ஆவரேஜ் ப்ரொடியூஸ் ஃபார் 10 இயர்ஸ். 10 காலத்தில் சராசரி விளைச்சலில் 1/3 அரசுக்கு வரியாக செலுத்தப்பட வேண்டும் இல்லைங்களா? ஸோ அப்போ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் எவ்வளோ செலுத்தணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த லேண்டில் 1991 இருந்து 2001 வரைக்குமான 10 ஆண்டம் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா 2021 ஃபார் எக்ஸாம்பிள் 1992 வச்சுக்கலாம். 1992 இருந்து 2002 வரைக்கும் இல்லைங்களா? இப்போ நான் எங்க இருக்கேன்? 2022 இருக்குன்னா, அப்போ நான் இந்த 2022ல எவ்வளோ மேம் டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, பாஸ்ட்ல இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருடம் பார்ப்பேன். 1992ல இருந்து 2002 வரைக்குமான இந்த 10 வருடங்கள்ல இந்த லேண்டு மூலமா எனக்கு எவ்வளவு ப்ரொடியூஸ் வந்திருக்கு, விச் மீன்ஸ் எனக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் வந்திருக்கு, எவ்வளவு எனக்கு விளைச்சல் வந்திருக்கோ இல்லைங்களா? அந்த விளைச்சலை வந்துட்டு சராசரியா எடுத்துப்பேன், ஆவரேஜா எடுத்துப்பேன். பிகாஸ் நான் ஒரு வருஷத்துக்கா பார்க்குறேன், 10 வருஷம் பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ 10 வருஷம் இந்த லேண்டுடைய விளைச்சலுடைய சராசரி அப்போ என்ன பண்ணுவேன்? டிவைடட் பை 10 இல்லைங்களா? அப்போ ஒரு வேல்யூ வரும் இல்லையா? அந்த வேல்யூ பை 3 இல்லைங்களா? அதாவது 10 காலத்துக்கு 10 வரக்கூடிய சராசரி விளைச்சல் இல்லைங்களா? என்னதான்? ஆவரேஜ் ப்ரொடியூஸ் ஃபார் 10 இயர்ஸ். 10 இயர்ஸ்ல இந்த லேண்டில் ஆவரேஜா எவ்வளவு வந்து விளைச்சல் வருதோ அதுல 1/3 அதுல பை 3 பார்த்தீங்கன்னா என்ன பண்றேன்னா, நான் வந்து டேக்ஸா வந்து இம்போஸ் பண்றேன் இல்லைங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜப்தி முறை அப்படிங்கிறது.
ஸோ ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் திவானி காஸ், திவானி ஆம், பஞ்ச் மஹால் இல்லைங்களா, ரங் மஹால், சலீம் சிஸ்தி ஸ்தாம்ப் அண்ட் புலந்தர் வாசா. அலைந்தர் வாசா பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி கட்டியிருப்பாரு. அதே மாதிரி வந்துட்டு புராணா கிலா வந்துட்டு ஷெர்ஷா கட்டியிருப்பாரு. புலந்தர் வாசா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்பர் கட்டியிருப்பாரு இல்லைங்களா. ஸோ அப்போ புலந்தர் வாசா, ரங் மஹால், சலீம் சிஸ்டி, அக்பர் ஆதரித்த ஒரு சூஃபி துறவி தான் பார்த்தீங்கன்னா சலீம் சிஸ்தி. அக்பர் ஆதரித்த ஒரு சூஃபி செயின்ட், ஒரு சூஃபி செயின்ட் அவர் தான் பார்த்தீங்கன்னா சலீம் சிஸ்தி. அவருக்கான கல்லறை, அது போக திவான் ஆம், திவானி காஸ், பஞ்ச் மஹால், இது எல்லாமே. பஞ்ச் மஹால் எப்படி இருக்குன்னா பிரமிடு வடிவிலான 5 அடுக்கு, இது மாதிரி பிரமிட் ஷேப்ல இருக்கும், 5 அடுக்காக இருக்கும் இல்லைங்களா. அது போக பார்த்தீங்கன்னா அவருடைய பேர்ல வந்துட்டு அக்பரி மஹால் கட்டியிருப்பாரு. அவங்களுடைய மனைவியுடைய பேர்ல வந்துட்டு ஜோத்பாய் அரண்மனை கட்டியிருப்பாரு இல்லைங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா புலந்தர் வாசா, திவானி காஸ், திவானி ஆம். அது போக அவங்களுடைய மகனுடைய பேர்ல பார்த்துட்டு ஜஹாங்கீரி மஹாலும் கட்டியிருப்பாரு இல்லைங்களா. அப்போ இலக்கியம் பொறுத்த வரைக்கும் அக்பர் வந்துட்டு அபுல் ஃபாசல் மற்றும் அபுல் ஃபைசி அப்படிங்கிற 2 பேரை ஆதரிச்சிருப்பாரு. அதுல அபுல் ஃபாசல் பார்த்தீங்கன்னா அக்பருடைய வாழ்க்கை வரலாற அக்பர் நாமா அப்படிங்கிற பேர்ல எழுதியிருப்பாரு. அதே மாதிரி அக்பருடைய நிர்வாகம் பத்தி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அயனி அக்பரி அப்படிங்கிற நூல்ல எழுதியிருப்பாரு சரிங்களா. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதே மாதிரி அக்பர் ஆதரிச்ச இன்னொருத்தர் தான் எனக்கு யாரு, அபுல் ஃபாசல். ஸோ இந்த அபுல் ஃபாசலும் அபுல் ஃபைசியும் எனக்கு யாரு, பிரதர்ஸ் சரிங்களா. அதுல அபுல் ஃபாசல் பாத்தீங்கன்னா அக்பருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அக்பர் நாமா அப்படிங்கிற நூலும், அவருடைய நிர்வாகத்தை பற்றி அயனி அக்பரி அப்படிங்கிற நூலும் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் அபுல் ஃபைசி பாத்தீங்கன்னா மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருப்பாரு. சமஸ்கிருத மொழியிலான மகாபாரதத்தை பாரசீக மொழியில் மொழியாக்கம் செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்துட்டு ஜஹாங்கீர். ஸோ ஜஹாங்கீர் பார்த்தீங்கன்னா 1605 இருந்து 1627 வரைக்கும் ஜஹாங்கீர். ஸோ இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சலீம். ஆப்வியஸ்லி யாருடைய மகன் தான், அக்பருடைய மகன் தான் இல்லைங்களா. ஸோ இவருடைய பெயருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சலீம் தான். பட் என்ன பெயர்ல அரியணை ஏறுறாரு, நூருதீன் முகமது ஜஹாங்கீர் அப்படிங்கிற பெயர்ல அரியணை ஏறுறாரு. அந்த ஜஹாங்கீர் அப்படிங்கிற பேருக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்குயரர் ஆஃப் தி வேர்ல்டு, உலகை கைப்பற்றியவர் அல்லது உலகை வென்றவர் என்ற அர்த்தம். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தை காட்டிலும் அவருடைய அப்பாவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டோ அட்மினிஸ்ட்ரேஷன்ல, அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கலை, பெயிண்டிங்ஸு, டிராயிங்ஸு, கார்டன்ஸு, ஃப்ளவர்ஸு இதையெல்லாம் வந்துட்டு பராமரிக்கிறது, பார்த்துக்கிறது, இதுல தான் யாருக்கு ஆர்வம் அதிகம், ஜஹாங்கீருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்வம் அதிகம். அதனால பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துல எல்லா முக்கியமான பொறுப்புகளையும் முடிவுகளையும் யார் தான் எடுத்தாங்கன்னா ஜஹாங்கீருடைய மனைவியான மெகருநிசா. மெகருநிசாவும் அவங்களுடைய பேர் தான், அல்லது ஆல்சோ கால்ட் அஸ் நூர் ஜஹான் என்று அழைக்கப்பட்டவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பாரசீகத்தை சார்ந்த ஒரு விமன் இல்லைங்களா. ஸோ அப்ப இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு 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 முக்கியமான ஒரு 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 அதிகாரம் படைத்தவங்களாக இருந்ததா வந்து சொல்றாங்க. ஸோ ஜஹாங்கீர் ஆர்டர் த எக்ஸிகியூஷன் ஆஃப் சீக் குரு அர்ஜுன் தேவ் இல்லைங்களா. ஸோ அக்பருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களுடனும் நல்ல ஒரு சிறந்த உறவு முறை இருந்திருக்கும். யார் அக்பருடைய பீரியட்ல. ஜஹாங்கீரோட பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீக்கிய குருவான அர்ஜுன் தேவ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொல்றதுக்கான ஒரு உத்தரவு வந்து யார் கொடுத்துருவாங்கன்னா ஜஹாங்கீர் கொடுத்துருவாரு. அதனால இவருடைய பீரியட்ல சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு முரண்பாடு அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிடும். இது பின்னாடி அவுரங்கசீப்புடைய காலம் வரைக்குமே சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்குமான ஒரு உறவு என்பது ஆப்போசிட்டா தான் இருந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்ப இந்த இடத்துல இருந்த பஞ்சாப்ல இருந்த சீக்ஸ் இப்ப யாருக்கு எதிராக மாறிட்டாங்க, முகல்ஸ்க்கு எதிராக மாறிட்டதுனால ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியா ஆகிய பகுதிகளுக்கான வணிக பாதைகளின் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை, அப்ப இதன் வழியாகத்தான் என்ன பண்ணியாகணும், ஆப்கானிஸ்தான், பாரசீகம், மத்திய ஆசியாவுக்கு வாணிபம் நடத்தியாகணும் இல்லைங்களா. அந்த வாணிபம் பார்த்தீங்கன்னா படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. பிகாஸ் யாருடைய எதிர்ப்புனால, சீக்கியர்களுடைய எதிர்ப்புனால இல்லைங்களா. காந்தகாரையும் இழந்துடுறாங்க இல்லைங்களா. அப்போ காந்தகாரை இழந்துட்டதுனால ஈஸியா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய காந்தகார் வழியாக நிறைய அந்நிய படையெடுப்புகள் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கும் ஒரு காரணமாக அமைஞ்சிருது இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி ஜஹாங்கீருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா அகமது நகர் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா விடுதலை ஆயிரும். அகமது நகர் யார் கேப்சர் பண்ணியிருப்பா, அக்பர் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாரு. அந்த அகமது நகர் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீருடைய பீரியட்ல என்ன ஆயிரும்னா மாலிக் காம்பர் என்பவரின் தலைமையில, மாலிக் ஆம்பர் அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையில பார்த்தீங்கன்னா எனக்கு அது இண்டிபெண்ட் ஆயிரும் சரிங்களா. ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.